தீர்வை கண்டுபிடிக்க முடியாமல் மிகப்பெரிய தோல்விக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் தரமான சம்பவங்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறைமுகங்களையும் தரைமட்டமாக்கப் போகும் ஈரானிய கடற்படையினரும் ஈரானிய IRGC இராணுவத்தின் அதிரடியான அறிவிப்புகளும் முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்களினால் நிலை கொண்டிருக்க முடியுமா? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அமெரிக்காவினால் நீக்க முடியுமா? அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எவ்வாறு சிக்கிக் கொள்ளப் போகின்றன? ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஈரானின் முப்படைகளும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு அடிமை அரபு நாடுகள் முயற்சி செய்கின்றார்களா? அடிமை அரபுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தத்தை வழங்குகின்றார்களா? தெற்கு லெபனானின் பிஞ்சவில் பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் அறிவிப்புகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் காசாவின் களத்திலே மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகும் தரைவழி தாக்குதல்களும் உச்ச பதற்றமும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த போரமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாகு காசா தொடர்பான சில முடிவுகளை எடுத்திருந்தார். மேலும் குறித்த போரமைச்சரவை கூட்டத்தில் காசா தொடர்பாக நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான கூட்டணியை உருவாக்குவதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்து விட்டார். ஒரு கூட்டணியை உருவாக்கி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியவில்லை. இதே போன்றுதான் காசாவினுடைய நிலைமைகள் ஏற்பட போகின்றன. காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒரு கூட்டணியையும் உருவாக்க முடியாது. அவ்வாறு கூட்டணியை உருவாக்கினாலும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை பேச்சுவார்த்தைகள் மூலமாக மேற்கொள்ள முடியாது. இதனால் இதற்கு பிறகும் எங்களால் இந்த பேச்சுவார்த்தைகளை நம்ப முடியாது. காசாவிலே ஹமாஸுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலக்கெடு முடிவடைந்து விட்டது. இதற்கு மேலும் ஹமாஸுக்கு காலக்கெடுவை வழங்க முடியாது. இதனால் நாங்கள் அவசரமாக காசாவிலே தாக்குதல்களை மேற்கொண்டு தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளை முழுமையாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாகவே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியும் என நெட்டன்யாகு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. 2.5 வருடமாக காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத நெட்டன்யாகு தற்போது காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஹமாஸை நிராயுதபாணியாக்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதாக கூறி காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையே இவர் இனப்படுகொலை செய்ய போகின்றார். மேலும் நெட்டன்யாகு ஒட்டுமொத்த இராணுவத்தை கொண்டு வந்தாலும் அமெரிக்க இராணுவத்தினை கொண்டு வந்தாலும் காசாவின் களத்திலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கவே முடியாது. பலஸ்தீனிய மக்களை நிராயுதபாணியாக்க முடியாது. கடந்த 3 வருட போரிலே அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை பேச்சுவார்த்தை மூலமாக ஹமாஸின் முதுகில் குத்தி அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை மீண்டும் போரை ஆரம்பிப்பதன் மூலமாக ஒரு பொழுதும் காசாவிலே நெட்டன்யாகுவினால் அடைந்து கொள்ளவே முடியாது. இது தான் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமாகும். மேலும் நெட்டன்யாகு காசாவிற்குள்ளே எத்தனை தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தாலும் அந்த தரைவழி தாக்குதல்கள் தோல்வியில் தான் முடிவடைய போகின்றன. மேலும் தற்போதைய நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவிலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மீண்டும் காசாவிலே தரைவழி மோதல்கள் ஆரம்பிக்கப்படுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசங்களை இழப்பதற்கான முதற்படியாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நேற்றிரவிலிருந்து காசாவினுடைய வடக்கு பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதியிலே பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் 2 வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மத்திய காசாவினுடைய புரூஜி முகாம் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசம் ஒன்றை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஹமாஸினுடைய தலைமைகளை படுகொலை செய்வதாக கூறி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களையே இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள்.
அடுத்து லெபனானிய களத்தில் மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. குறிப்பாக தரைவழி தாக்குதல்களில் மோதலானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே பின்ஜபில் பிரதேசமாகும். இன்று அதிகாலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த பின்ஜபில் பிரதேசத்தினை முழுமையாக சுற்றி வளைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு அறிவித்தார். நாங்கள் தெற்கு லெபனானினுடைய ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான பிரதேசமான பின்ஜபில் பிரதேசத்தினை தற்போது முழுமையாக சுற்றி வளைத்துள்ளோம். இந்த பின்ஜபில் பிரதேசத்திலே 150க்கும் அதிகமான ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் இருந்தார்கள். நாங்கள் இவர்களில் 100க்கும் அதிகமானோரை படுகொலை செய்துவிட்டோம். எஞ்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வீரர்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் பின்ஜபில் பிரதேசத்தினை நாங்கள் முழுமையாக கைப்பற்றி விடுவோம். பின்ஜபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய உள்கட்டமைப்புகளை நாங்கள் தரைமட்டமாக்கி விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு ட்ரோன் தாக்குதல் மூலமாக வான்வழி தாக்குதல்கள் மூலமாக 2 ஹிஸ்புல்லா படை வீரர்களை படுகொலை செய்யக்கூடிய காணொலிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருந்தது. 100க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களை படுகொலை செய்ததற்கான எந்தவிதமான ஆதாரங்களையும் வெளியிடவில்லை. மேலும் பின்ஜபில் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ரத்வான் படைப்பிரிவினுடைய உயரடுக்கு போராளிகள் இருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்ஜபில் பிரதேசத்தினை சுற்றி வளைத்திருந்தாலும் ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து அவர்களுடைய தொடரணிகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பின்ஜபில் பிரதேசத்தில் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 30க்கும் அதிகமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொடரணிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டசன் கணக்கான கவச எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 6 மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தொடரணியை சேர்ந்த மிக முக்கியமான தலைமை மெர்காவா போர் தாங்கி வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பின்ஜபில் பிரதேசத்தினை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காக இன்று மாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் விளைவாக தற்போது பின்ஜபில் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 3 இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்து தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ளும். ஆனால் இவ்வாறு கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய பிரதேசங்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட மாட்டாது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கைப்பற்றப்படும் பிரதேசங்களில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நிலைத்திருக்கவும் முடியாது. காசாவின் களத்தில் எவ்வாறு தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதோ, எவ்வாறு தரைவழி தாக்குதல்கள் நகர்ந்ததோ, அதே போன்றே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் நகரும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் தெற்கு லெபனான் பிரதேசங்களுக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே முன்னேற முடியும். மேலும் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். அதே நேரம் குறித்த கிராமங்களையும் நகரங்களையும் கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் பலஸ்தீனிய போராளிகளை போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தில் கெரில்லா போர் முறையையே பயன்படுத்துகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பிரதேசத்தில் நிலைத்திருந்தால் குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். எனவே இவ்வாறு கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஒரு பிரதேசத்தில் முழுமையாக நிலை வைத்திருக்கவே முடியாது. இன்னும் 2 நாட்களுக்குள் பின்ஜபில் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றினாலும் பின்ஜபில் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முழுமையாக நிலைத்திருக்க முடியாது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை பயன்படுத்தி மறைவிடங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஒரடுக்கு படைப்பிரிவுகள் நுழைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். காசாவின் களத்தில் எவ்வாறு தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்றே தெற்கு லெபனான் களத்திலும் இந்த தரைவழி தாக்குதல்கள் நகரும். இதனால் குறித்த பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றி விட்டது என்கின்ற மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை யாரும் நம்பி ஏமாற தேவையில்லை. காசாவின் களத்திலும் இவ்வாறு தான் பல செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் உண்மையான தரைவழி தாக்குதல்களின் யதார்த்தம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை தற்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள்.
அடுத்து நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் அமெரிக்காவினுடைய தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய தலைமைகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய மிக முக்கியமான நோக்கம் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதாகும். லெபனானிய அரச தலைவர்கள் இதற்கு முழுமையான ஆதரவை வழங்கினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஐரோப்பிய நாடுகளுடைய உதவிகளோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. மேலும் இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள், ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் லெபனானிய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. தெற்கு லெபனான் பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்காகவே, தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இருப்பை நிலைக்குலைய செய்வதற்காகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் போராடி வருகின்றார்கள். மேலும் நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. லெபனானினுடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மை முழுமையாக சீர்குலைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. போராட்டங்கள் மூலமாக லெபனானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படலாம். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வரம்பு மீறி சென்றால் நாங்கள் அதற்கான சரியான பதிலடிகளையும் லெபனானிய அரசு தலைவர்களுக்கு வழங்குவோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைமைகள் லெபனானிய அரசு தலைமைகளுக்கு இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து முழு பைத்தியமாக மாறி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் மதிப்பிற்குரிய திருத்தந்தை லியோ அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்தி இருந்தார். மதிப்பிற்குரிய திருத்தந்தைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாத அனைத்து கெட்ட வார்த்தைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருந்தார். மேலும் திருத்தந்தை லியோவுக்கு எதிரான மிரட்டல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்களுடைய மாநாட்டின் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். திருத்தந்தை பற்றி இழிவான கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நினைத்து என்னுடைய மனம் வேதனை அடைகின்றது. மதிப்பிற்குரிய திருத்தந்தை லியோ அவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய போட்டியாளர் அல்ல. அவர் ஒரு அரசியல்வாதியும் அல்ல. அவர் கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவே இருக்கின்றார். மேலும் இவருக்கு எதிராக இவ்வாறான விமர்சனங்களையும் இழிவான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பை நாங்கள் கண்டிக்கின்றோம் என அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்களுடைய மாநாட்டினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச ரீதியில் கிறிஸ்தவ அமைப்புகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு எதிரான கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக விமர்சனங்கள், கண்டனங்கள் வெளியிட தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் தன்னை ஒரு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்தக்கூடிய புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். இவ்வளவு நாளாக அரை பைத்தியமாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் முழு பைத்தியமாக மாறியுள்ளார் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரமே இதுதான். அடுத்து குவைட் அடிமை அரசாங்கம் குவைட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான அதனுடைய அத்துமீறல்களை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் குவைட்டிலேயே வளர்ந்து பிறந்து குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய 2182 பேருடைய குடியுரிமையை குவைட் அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதன் விளைவாகவும் குவைட் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டதன் விளைவாகவுமே இவ்வாறு குவைட் அடிமை அரசாங்கம் இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குவைட் அடிமைகளுடைய இந்த முடிவினால் குவைட் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டிருப்பதாகவும் குவைட் குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான குடும்பங்களுக்கு மத்தியில் கோபம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சவுதி அரேபியா உட்பட ஏனைய அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து இந்த போரை எப்படியாவது நிறுத்திவிடுங்கள் என டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்குவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. உண்மையில் இந்த செய்திகள் அனைத்தும் போலியான பிரச்சாரங்களாகும். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் ஏனைய சிறிய அடிமைகளும் ஈரானுக்கு எதிரான போரை விரிவுபடுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் விரும்புகின்றார்கள். ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற உச்சழுத்தங்களையே சவுதி ஜோனியும் அமீரகத்தின் ஸ்னோப்பியும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு வழங்கி வருகின்றார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த அடிமை அரபு தலைவர்கள் அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். இதனால் அமெரிக்க ஊடகங்களுடைய இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்களாகும். களத்தினுடைய யதார்த்தத்திற்கு புறம்பானதாகும். அடுத்து சீனா ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கினால், வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கினால் சீனாவுக்கு எதிராக நாங்கள் 50% வரியை விதிப்போம் என முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த வரி விதிப்பின் மூலமாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றங்களில் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. மூன்றாம் தரப்பு நாடுகளை பயன்படுத்தி சீனா ஈரானுக்கு தொடர்ச்சியான ஆயுதங்களை வழங்கி வரும் என்பதே களத்தினுடைய யதார்த்தமாகும். அடுத்து இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரித்தானியாவினுடைய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையை
நாங்கள் ஆதரிக்கவில்லை. எங்களுக்கு எதிராக எவ்வளவு அழுத்தங்கள் வழங்கப்பட்டாலும், கணிசமான அழுத்தம் வழங்கப்பட்டாலும் ஒருபொழுதும் நாங்கள் இந்த போருக்குள்ளே இழுக்கப்பட மாட்டோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளப் போகும் இந்த முற்றுகைக்கு நாங்கள் எந்தவிதமான ஆதரவையும் வெளிப்படுத்தப் போவதில்லை என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்தோடு வருகின்ற தினங்களிலே பிரித்தானியாவும் பிரான்சும் ஒன்றிணைந்து ஒரு உச்சி மாநாட்டை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த உச்சி மாநாட்டிற்கு அடிமை அரபு தலைவர்களும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது முடிவுக்கு வந்ததற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த மாநாடு நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியான கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அமைதியான உச்சி மாநாட்டையே ஏற்பாடு செய்துள்ளோம். எங்களுடைய இந்த உச்சி மாநாட்டுக்கும் அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது முற்றிலும் அமைதியான நோக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய, ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய உச்சி மாநாடாகும் என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் ஆரம்பிப்போம், இந்த யுத்த நிறுத்தமானது விரைவில் முடிவடைந்து விடும் என நெட்டன்யாஹூ கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளுமாறு நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிருக்கு கட்டளையிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் CNN ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு இக்கட்டான சிக்கலுக்குள், சூழ்நிலைகளுக்குள் தள்ளிவிட்டுள்ளார். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலிலிருந்து அவரால் ஒரு பொழுதும் வெளியேற முடியாது. மேலும் வெளியேற முடியாத அளவுக்கு அவர் முழுமையாக சிக்கிக் கொண்டு விட்டார் என அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்னாள் ஆலோசகர் ஜான் போல்டன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்த டொனால்ட் ட்ரம்பினால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈரானை சரணடைய வைக்க முடியாதனால், மண்டியிட வைக்க முடியாதனால் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய விரக்திக்குள் தள்ளப்பட்டுள்ளார். என்ன செய்வதென்று தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கிக் கொண்டுள்ளார். மேலும் இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான பல முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டார். ஆனால் அவரால் வெளியேறுவதற்கு முடியவில்லை. அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. சமூக ஊடக வலைத்தளத்தில் அவர் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் அவருடைய தோல்வியையே உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த சிக்கலில் இருந்து டொனால்ட் ட்ரம்பினால் வெளியேற முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஈரானுக்கு எதிரான போரிலே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டார்கள் என டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்னாள் ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். அடுத்து இலங்கை நேரப்படி இன்றிரவு 7:30 மணி அளவிலிருந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்றுகையானது ஆரம்பமாகியுள்ளது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கடற்படை முற்றுகையானது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்த போகின்றது. ஏற்கனவே சிக்கலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பை முழுமையாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய சம்பவமாகவே தற்போதைய முற்றுகை அமையப் போகின்றது. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவின் அடுத்த மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலானது மத்திய தரைக்கடலை அடைந்துள்ளது. இன்னும் 4 நாட்களுக்குள் செங்கடல் பிரதேசத்தினை குறித்த போர்க்கப்பல் அடைந்துவிடும். ஒரு வாரத்திற்குள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினை அடைந்துவிடும். ஆனால் குறித்த போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்தினை தாண்டுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. பெரும்பாலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்றிரவே செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள். பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினை தாண்டி அமெரிக்காவின் குறித்த போர்க்கப்பல்களினால் நகர முடியாது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு நிலைத்திருக்கவும் முடியாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை நீக்கவும் முடியாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பாதுகாப்பான வழித்தடம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து பாதையானது ஆழமற்ற கடல் பிரதேசமாகும். இவ்வாறு இந்த ஆழமற்ற பிரதேசத்தில் ஈரானினால் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை போர்க்கப்பல்களினால் நீக்க முடியாது, அகற்ற முடியாது. கன்னி வெடிகளை நீக்கக்கூடிய விசேட போர்க்கப்பல்கள் களமிறக்கப்பட்டாலும் ஆழமற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை ஒருபொழுதும் நீக்க முடியாது. ஆழமற்ற இந்த கடல் பிரதேசமானது பெரும்பாலும் 40 தொடக்கம் 60 மீட்டருக்கு குறைவாகவே இருக்கும். மேலும் இவ்வாறு 40 தொடக்கம் 60 மீட்டர் ஆழத்தை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் போர்க்கப்பல்களினால் நினைத்தபடி நகர முடியாது. ஆழமான கடல் பிரதேசத்தில் போர்க்கப்பல்கள் வேகமாக நகர்வதை போன்று ஆழமற்ற பிரதேசத்திலே போர்க்கப்பல்களினால் நகர முடியாது. இதனால் ஈரானிய கடற்படையினருக்கு போர்க்கப்பல்களை சுற்றி வளைத்து இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேச
பிரதேசத்தை கடக்கக்கூடிய பாதை 2 தொடக்க 3 கிலோமீட்டர் அகலத்தையே கொண்டுள்ளது. இவ்வாறு தாழ்வான உயரத்தில் குறுகிய இடைவெளி பிரதேசத்திற்குள் போர்க்கப்பல்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயற்படுத்த முடியாது. இந்த பிரதேசத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொண்டு விடுவார்கள். போர்க்கப்பல்களை இலகுவாக மூழ்கடித்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய வழித்தடங்களிலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து வெளியேறக்கூடிய வழித்தடங்களிலும் ஈரானிய தீவுகள் காணப்படுகின்றன. இந்த தீவுகளுக்குள்ளே மிகப்பெரிய சுரங்கப்பாதை நகரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்க போர்க்கப்பல்களினால் குறித்த பிரதேசத்திலே எந்தவிதமான ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த முடியாது. எனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களினால் ஒரு பொழுதும் நிலைத்திருக்க முடியாது. மேலும் குறித்த போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தால் அந்த தாக்குதல்களை அமெரிக்க போர்க்கப்பல்களினால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. அடுத்து ஈரானிய IRGC ராணுவத்தினர் இன்றிரவு அதிரடியான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையானது தோல்வியடைய போகின்றது. மேலும் இதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை நாங்கள் வழங்கப் போகின்றோம். அதே போன்று எங்களுடைய துறைமுகங்கள் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறைமுகமும் பாதுகாப்பாக இருக்காது. அனைத்து துறைமுகங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய IRGC ராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். எனவே ஈரான் அதனுடைய அடுத்த ருத்ர தாண்டவ ஆரம்பிக்க போகின்றது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிமை அரபுகளுக்கும் அடுத்த பாடத்தினை கற்பிக்க போகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.